அபிராமி. இதுல இருக்கிறது வாங்கிட்டு வாங்க. சரிங்க மேடம். விஜய், ஆ நான் உள்ள வரல, இங்கே இருக்கேன். நீ மட்டும் உள்ள போய் அவளை பார்த்துட்டு வா. என்னப்பா வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலன்னா என்ன அர்த்தம்? உள்ள வரலன்னா என்ன அர்த்தம்னா எப்படி ஒரு கேள்வியா என்ன? அவன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். என்ன நெஞ்செழுத்தம் பார்த்தியா அவளுக்கு? இத்தனை பேர் ஆத்துல ஒத்தர மாத்தி ஒத்தர அத்தனை கேள்வி கேட்கறா, ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல மாட்டேன்ட்டாள. நோக்கு எப்படி வரட்டு ஜம்பமோ அதே மாதிரி தான் அக்காக்கும். நீ வரனா போ, நான் போயிட்டு வரேன். டேய் மெதுவாடா. அம்மா, as a doctor அக்கா. இதெல்லாம் ட்ரீட்மென்ட்ல ஒரு பார்ட். விஜி இப்படியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஐயோ, என்னக்கா இப்படி அடிபட்டிருக்கு? நினைச்சேன் என்னடா அக்கா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாளே, இன்னும் என்னடா அவ உயிர் பறந்து வரக்கானமேன்னு பார்த்தேன். இவ்வளவு லேட்டாவா வருது? அபிராமி, தங்கைய பார்த்துட்ட சந்தோஷத்துல ஆனந்த கூத்தாடாத. ஓகே, மோசமான லிகமெண்ட் டயர் உன் காலில் ஏற்பட்டிருக்கு. இன்னும் 3 வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். என்ன அத்திமேல் இப்படி சொல்றேன்? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? நேக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தான். ஏய் அஷடு, ஏன் அழற? நீ தனியாவா வந்த? இல்லக்கா, அப்பாவும் தான் வந்திருக்கார். அவரு கோவத்துல இருக்கார். நீ எங்கேயோ போயிருந்தியா, எங்க போனன்னு கேட்டதுக்கு சொல்லவே இல்லையாமே. அதனால அவரு உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லி வாசல்ல நின்று சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கார். சத்தியாகிரகம் பண்றதுன்னா ஆத்திலே இருந்து சத்தியாகிரகம் பண்ணலாமே, அதுக்கு ஆஸ்பத்திரி வாசல் எதுக்கு? டேய் ராஜா, என்னம்மா? நாம சம்பந்தி கிட்ட போய் விஷயத்த சொல்லி அழைச்சிட்டு வரலாம். தேவையில்லை, போய் என்ன சொல்ல போறேள்? உங்க பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, கேவலமா நடந்துட்டதெல்லாம் எங்க ஆத்துக்காரதான்னு சொல்லி அப்பாவை அவமானப்படுத்த போறேளா? ஒன்னும் வேண்டாம், இதுக்கு அவர் வராமலே இருக்கலாம். நீ சும்மா இரு அபிராமி. அவர் வெளியில கோவத்துல உட்கார்ந்து இருந்தா கூட உன்னை பத்தியே நினைச்சு உள்ளுக்குள்ள உருகின்னு தான் இருப்பார். நாங்க போய் அவரை அழைச்சிட்டு வரோம். அம்மா வாங்க. அக்கா, நேக்கு தெரியும்க்கா, நீ வேற யாருக்காகவோ தான் பதில் பேசாம இருந்திருக்க. இல்லனா ஒரு ராத்திரி பூரா வீட்டுக்கு வராம இருந்திருக்க மாட்ட. அப்பாக்கு கூட உன் மேல நம்பிக்கை உண்டுக்கா. ஆனா உன் ஆத்துல நோக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னா அப்பா கோவம் அந்த மாதிரி நடிக்கிறார். அப்பா எதுக்கு விஜி நடிக்கணும்? என்ன பத்தி அவருக்கு தெரியாதா? என் பொண்ணு நல்லவன்னு அடிச்சு சொல்லாம அவ முன்னாடி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டு இருக்கார்? அபிராமி, என்ன மன்னிச்சுடுமா. இந்த அப்பாவை மன்னிச்சுடுறா. நடந்த விஷயத்தை எல்லாம் இவா 2 பேரும் என்கிட்ட வந்து விவரமா எடுத்து சொன்னா. பாவி இந்த மரமண்டைக்கு அது புரியல. என் பத்திரம் மாத்து தங்கத்தை நான் எப்படி எல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சுருமா. அழுப்பா, நன்னா அழு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? அக்கா பதில் சொல்லன்னு சொன்னியே, அக்கா பதில் சொல்லாமலே புரிய வச்சிட்டா. அப்பா, உங்ககிட்ட எதுவும் மூடி மறைக்கணுங்கிற எண்ணம் நேக்கு கிடையாது. ஆனா ஒரு மாட்டு பொண்ணா எங்காத்து விஷயங்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நேக்கு இருக்கு. கேட்டேளா மாமா? ரசத்துல கொஞ்சம் உப்பு அதிகமானா கூட அகிலாவ ஆத்துக்கு போன் பண்ணி தாய் இந்த ஆத்துல ரொம்ப கஷ்டப்படுறதா புலம்புவா. ஆனா அபிராமி என்ன நினைக்கிறா பார்த்தேளா? அவளை பெத்த உங்களை விட நாங்க தான் அதிகம் பாக்கியம் பண்ணிருக்கோம். இல்லம்மா, அம்மாடி அபிராமி, பொண்ண பொண்ணா பெற்றதுக்கு நான் தான்மா ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். ஐயா வித்யா, ஏ வித்யா, என்னம்மா? என்னடி கன்றாவி இது? யாருங்க வாந்தி எடுத்தா? அப்பாவோட ஆத்ம நண்பர் அந்த பிச்சை பாகவதர் இந்த லட்சணத்துல சாப்பிட்டிருக்கார். அட அசிங்கமே, இத பார்த்தா நேக்கே 4 நாள் சாப்பிட முடியாது போல இருக்கே. அந்த ஆளையே சுத்தம் பண்ணிட்டு போக சொல்ல வேண்டியதானே? அப்பா அந்த ஆளுக்கு பாத பூஜை வேற பண்ணினார் தெரியுமா?
சாப்பிட்டு அசிங்கம் பண்ணது போறாதுன்னு அந்த ஆளு பாட்டு வேற பாடி என் கழுத்து அறுத்தாரு தெரியுமா? நல்ல வேலை நான் இல்ல. இப்பெல்லாம் பாடுறவளை பார்த்தாலே அப்படி கடிச்சு கொன்னுடலாம் போல இருக்கு. ஐயோ, இத பார்த்தாலே வயிற்று கொமட்டு தள்ளி தள்ளி தள்ளு தள்ளு தள்ளி நில்லு. சீக்கிரமா பினாயில போட்டு அலம்பு. பா ஈஸ்வரா. எங்க காணுமே? ஐயோ, இங்கதானே வச்சிருந்த. காணுமே. ஐயோ, எங்க போச்சு? ஐயோ கடவுளே, சால்வையை காணோமே. ஐயோ, இப்பவே எனக்கு தலை சுத்துறதே. ஐயோ, இது எங்க போச்சு? ஐயோ 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 ஐயோ, வித்யா, ஏ வித்யா, எங்கடி வித்யா? ஐயோ பகவானே, இப்படி பண்ணிட்டியே. ஐயோ என்னம்மா, என்னாச்சு? யாருக்கோ உயிரே போன மாதிரி கூப்பாடு போட்டு இருக்க? இல்லம்மா, உயிரே போனா கூட பரவாயில்ல, மேலகுத்துக்கு போய் அவளை விசாரிச்சுட்டு வந்துருவேனே. அவ்வளோ பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருந்த சால்வையை காணோமே. பாத்தியாமா நீ? ஓஹோ, அந்த நாத்தம் பிடிச்ச சால்வையா? அது அந்த நாத்தம் பிடிச்ச பிச்சைக்காரனுக்கு போட்டு மரியாதை பண்ணி அப்பா அழைச்சிட்டு போனார் தெரியுமா? ஐயோ, நாத்தம் பிடிச்ச சால்வை இல்லடி அது. நாம நாரி போகாம இருக்கணுங்கிறதுக்காக பத்திரப்படுத்தி வச்சிருந்த சால்வடி அது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அது அந்த காலத்துல மயிலுக்கு போர்வை போத்தின பேகன் மாதிரி அப்பா அவர் ஃப்ரெண்டுக்கு சால்வை போத்தினார். இதுக்கு போய் ஏமா கத்துற? ஐயோ, அவன் பேகன்டி, உங்க அப்பா பேகன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, விலை மதிப்பில்லாத சால்வையாச்சே, போச்சே. சனியனே, பாத்துட்டு சும்மா வடி. என்ன பண்ண சொல்றமா? போனப்பட்ட விடு போ. விட முடியாதுடி. ஐயோ, என்னோட எதிர்காலமே அந்த சால்வையில தானடி இருக்கு. இங்க பாரு, உங்க அப்பா அந்த பிச்சைக்காரனை எங்க இருந்தடி அழைச்சிட்டு வந்தார்? கோயில்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ பகவானே, எந்த கோயில்னு தெரியலையே. ஐயோ பகவானே, அந்த சால்வை மட்டும் நேக்கு என் கையில கிடைச்சு கொடுத்தனா, அதுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துண்டு அந்த சால்வையை நான் நோக்கியே சமர்ப்பிச்சுடுறேன். அதை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பா. கேளப்பா. கிழவன் தினம் ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா பையா ஐயா. என்ன பையன் கூப்பிட்டல, அந்த ஒரு காரணத்துக்காக இவ்வளவு தர்றேன். இந்தா வச்சுக்க. தெய்வமே, இன்னைக்கு என்னாச்சு? எல்லாரும் தேடி தேடி வந்து எனக்கு பணம் கொடுக்கறாங்களே. பிச்சை, நீ போட்டுக்கிற சால்வை ரொம்ப ராசியானது. பணம் உன்னை தேடிக்கிட்டு வருது பாரு. இந்த ரேஞ்சில போனா நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இந்த சால்வையை மட்டும் தொலைக்காம பத்திரமா வச்சிரு. ஐயோ, ஆமா அவனேதான். ஐயோ, மகர கட்டாடா பாவி, கர்மம். தாங்கள போட்டு இப்படி சுத்துறானே, போஸ் வேற கொடுக்கறானே. இதோ வரேன்டா, இதோ வரேன், இதோ வந்துட்டேன். ஐயா, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதான் இப்படி. அது ஒரே சளி. அப்படியே செம்பை வைத்தியநாத பாகவதர் மாதிரியே பாடுறேளே. நீர் என்ன அவரோட சிஷ்ய பரம்பரையா? இல்லம்மா, நான் செம்பை வைத்தியநாத பாகவதர்ல சொம்பு பாகவதர். ஏதாவது இருந்தா போடுமா? இத பாருங்க, ரொம்ப நல்லா பாடுறேன். ஆனா இந்த சால்வை தான் நோக்கு பொருத்தமா இல்ல. டீக்கடை பாய்லருக்கு சால்வை போத்தன மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டேன்னா அப்படியே பாலமுரளி கிருஷ்ணா மாதிரியே இருப்பேன் இல்லையா? என்ன இப்படி சொல்ற? இது ராசியான சால்வமா? அப்படி தோன்றதா உங்களுக்கு? இத இந்த 50 ரூபாய் வச்சுட்டு சால்வையை கொடுங்க. சால்வா போத்துன்னு இருக்கிறப்பவே 50 ரூபா நீட்டுறீங்களே, இதுல இருந்தே தெரிஞ்சுக்குங்க இது ராசியோன்னு சொல்வ. இதோட மதிப்பு உனக்கு தெரியாது. நேக்கு தெரியாதோ? இதுல 3000 ரூபா இருக்குடா. 3000மா? இந்த சால்வை இல்லையா?
அட பாவி, பார்த்து பார்த்து வாய கட்டி வயித்த கட்டி சேர்த்துதுடா. இத பாருங்க, அதை உதறலன்னா தூசு பறந்துரும், தும்மல் வந்துரும். அதுக்கு தான் அதுக்கு கொடுத்துருங்களேன், நான் சுத்தம் பண்ணி தரேன். கொடுங்க. பிச்சை பாகவதற்கு சுத்தம் எதுக்கு? சுத்தம் சோறு போடும்பா. ஏமா பேசாம வேலையை பார்த்துட்டு போமா. ஐயோ, இது பாருங்க, புரியாம பேசாதே. இது காணாம போன என் சால்வை போல இருக்கு. சின்ன வயசுல என் பரதநாட்டிய அரங்கேற்றத்துல நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா போட்டது இது. நாட்டிய பேரொளி போத்திக்கிட்ட சால்வியா இது? ஆடடா, நலந்தானா நலந்தானா, அவங்க போட்டுக்கிட்ட சால்வியா இது? ஆமா. அப்படியா? சத்தியமா தர முடியாது. ஐயோ, ஏன் எனக்கு சனியா போயிடுத்து. இவன் என்ன பண்ணல, மசிய மாட்டான் போல இருக்கே. ஆனா நீங்கெல்லாம் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கே? பக்கத்துல ஏதோ பெரிய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கான். அதுல நடிக்கிறதுக்கு 5 பிச்சைக்காரங்க வேணுமா? நல்லா படம் தருவா, கன்வென்ஸ் கூட குடுக்கறாளாம். போங்க 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 போங்க, எல்லாரும் போங்க. வாங்கய்யா அங்க ஷூட்டிங்க்கு போலாம். எங்க நீங்க போல? சால்வையை கழட்டி கொடுத்துட்டு போங்களேன். அப்பதான் உங்களை பிச்சைக்காரனா ஏத்துப்பா. சால்வையோட போனேன்னா அப்பா ரோல் கொடுத்துருவா. நான் சின்ன திரைலாம் நடிக்க மாட்டேன், பெரிய திரை தான். அவதாரிலே பிச்சைக்காரனா நடிக்க கூப்பிட்டாங்க. நான் தான் கண்டம் விட்டு கண்டம், கிரகம் விட்டு கிரகம் போறது வேணான்னுட்டேன். இல்லங்க, இது மெகா சீரியல். 5 வருஷம் வர மாதிரி கண்டினியூஸான ஒரு கேரக்டர் கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு வேணாம். நிம்மதியா உட்கார்ந்து இருந்த இடத்துலயே சாப்பிடலாம். இந்த பிசாத்து சால்வையை கொடுத்துட்டு போங்களேன். நீ என்ன கேட்டாலும் சால்வை தர மாட்டேன், போமா. இந்த உன் பணம். ஐயோ இல்ல, பணம் வேணும் இல்லைங்க, இத வேற ஒருத்தங்களுக்கு நான். ஐயோ ஐயோ பகவானே, ஐயோ இப்படி போட்டு துடைக்கிறானே என் சால்வையில, நான் என்ன பண்ணுவேன்? போறானே எங்கேயோ. இத பாருங்க, கொடுத்துருங்க. கொடுத்துடுறா அண்ணா. அண்ணா ராஜா, போமா. ஓடாதடா. இல்லடா, அந்த சால்வை என்ன கொடுத்துட்டு போய்டா. இல்ல நில்லுங்க. நாட்டிய பேரொளி எங்க ஓடுறீங்க? ஐயர் சம்சாரம் எதுக்கோ பிச்சைக்காரன் துரத்திட்டு போற மாதிரி தெரியுதே. வீரமே, வலி எப்படி இருக்குமா? வலி அப்படியே தான் இருக்கு. ராஜாராமன்ட்ட சொல்லி வேற ஏதாவது மருந்து கொடுக்க சொல்லட்டுமா? அவர் கொடுக்கிற மருந்துக்கு உடம்பு வலிதான் கேட்கும், மனசு வலிக்கு எப்படி வேலை செய்யும்? எப்படி இருக்கா? டாக்டர் 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டார். அபிராமி, அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? நன்னா சமைப்பா, என்ன ரொம்ப நன்னா பாத்துப்பா, என்கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பா. நிறுத்துங்க, அடிக்கின்றே போறேனே. உங்களை கவனிச்சுக்கிறதுக்கும் சமைச்சு போடுறதுக்கும் நம்ம ஆத்துல என்னைக்காவது குறை கண்டேளா? இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி என்னைக்காவது உங்ககிட்ட அன்பா நடந்துக்காம விட்டுருக்காளா? அம்மா மெதுவா, யாராவது கேட்ட போறா. இவ்வளவு தூரம் என் மானத்தை காப்பாத்திட்ட, போக வச்சிடாத. அபிராமி, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன புதுசா வேற ஏதாவது சத்தியம் வாங்க போறீங்களா? என்ன சத்தியம் வேணாலும் பண்ணி தரேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க போய் சொல்ல வேண்டிய நிலைமை வராம பாத்துக்கோங்க. அபிராமி, உன்னோட வார்த்தைகள் என்ன தகிக்கிறதுமா. ஆனா விஷயம் எதாமா, பாக்கியம் உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாமா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்த. நீ அவளை பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கே அம்மா முகத்துல முழிக்க முடியல, இதுக்கு மேலேயே நான் ஏதாவது பண்ணேன்னா
என்னால என்னையே மன்னிக்க முடியாது. அவ உங்ககிட்ட ஏதோ முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறா. சாக போறவளோட கடைசி ஆசையை நீதாம நிறைவேற்றி வைக்கணும். அவ குழந்தை கூட. அவ குழந்தையா? ச்சே. இப்பவாவது உண்மையை ஒத்துக்கிற துணிச்சலை காட்டுங்க. அம்மா, நான் கோலம்மா, கோலை. வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேன். முதல் தடவையா ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. சாக போறதோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு துடிக்கிறேம்மா, துடிக்கிறேன். அதுக்காகவாவது ஒரு தடவை அவளை வந்து பாருமா. அவ கடைசி ஆசையை நிறைவேற்றுமா. அவன் நிம்மதியை கண்ணு மூடுறதே உன்னோட கையில தான் இருக்குமா. அதுக்காகவாவது ஒரு தடவை வந்து பாருமா. Please, ma.